காமம்னா உடல் இச்சை. காமங்கிறது உடல் உடல் சம்பந்தப்பட்டது ஃபுல்லாகவே காமம். சாப்பிட்றோமா இல்லையா, பசி வருது, அது காமம். உடலுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே காமம். இல்லை பசின்னு பண்ணால் சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் மரியாதைக்கா. வயிற்று பசி, சாமானுக்கு பசி, கண்ணுக்கு பசி. பசி அதுவாக ஏற்படுறது ஒன்று, ரெண்டாவது அது ஆசையில் ஏற்படுறது, இது காமம். நம்ம உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே காமம். பசி எடுத்தாலும் சரிதான், உடல் திட்டினாலும் சரிதான், பேசலாம், எல்லாமே காமத்தில் கிடைக்கும். இந்த காமம் யாருக்கெல்லாம் இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. மனுஷனுக்கு இருக்குது. அப்போ நாம யாரு? தாயிந்தியர்களுக்கு காமத்தின் வெளிப்பாடு. யாருடைய வெளிப்பாடு? தாய்தந்தையோட காமத்தின் வெளிப்பாடு. தாய்ந்தியோட காமத்தின் வெளிப்பாடு தான் நம்ம மனசனாக நிச்சயமாக விழாத்து. புரியுதுங்களா? அதுக்கடுத்து முஹப்பத் அப்படின்னு ஒன்று, உப்பு, பிரியம். இது உள்ளத்தின் வெளிப்பாடு, இது ஜிஸ்மின் வெளிப்பாடு அல்ல. புரியுதுங்களா? இது எதனுடைய வெளிப்பாடு? உள்ளத்துடைய முஹப்பத்துங்கிறது உள்ளத்துடைய வெளிப்பாடு. இது மனுஷன்டையும் வரும். என்ன செய்யும்? இது மனுஷன்டையும் வரும், மற்ற மிருகத்துக்கையும் வரும். மற்ற மிருகத்துக்கையும் இது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள், ஏதாவது ஒரு காரணத்தோட ஒட்டிட்டா வரும். காரணத்தோட ஒட்டி வரும். காரணம் இல்லாமலாம் ஏற்படாது. எது ஏற்படாது? ஏற்படாது. தான் பெற்றிருக்கணும், ஏதோ ஒரு உபகாரம் வாங்கியிருக்கணும், இல்லை உபகாரத்தை தேடணும், ஒன்றும் உபகாரம் கிடைச்சிருக்கணும், இல்லை உபகாரம் எதிர்பார்க்கணும். ரெண்டு ஏதாவது ஒரு உபகாரம் எதிர்பார்க்கறதா இருக்கும், அல்லது உபகாரத்தை தேடுறதா இருக்கும், அல்லது உபகாரம் செஞ்சு நடந்திருக்கும். முன்னாடி நடந்த உபகாரத்திற்காக வேண்டும். அப்போ எப்படி? உதாரணமா ஒரு ஆடு குட்டி போடுது, அந்த குட்டி எனக்கு குட்டி மேலே பாசமாக இருக்கும். எதனால? சாப்பிட்டு. எதனால? குட்டி தாயோடு சேர்ந்து இருக்குது. எதனால? தன்னை பெற்றதுனால. பால் குடிக்க கொடுக்குறதுனால. தாய் தந்தை பிள்ளை மேலே பாசமாக இருக்கிறான். எதனால? பெற்றதுனால. புள்ள தாய் தந்தை மேலே பாசமாக இருக்கான், பிறந்ததுனால. புருஷன் கணவன் மேலே பாசமாக இருக்கான், வேலை நடக்குது. எல்லாம் இதுதான் ஒரு எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. முஹப்பத்து, எதிர்பார்ப்பு. இது இதை ஹுப்புன்னு சொல்லுவோம். ஹுப்ப அக்லி ஒன்று இருக்குது, ஹுப்ப தபை ஒன்று இருக்குது. ஹுப்ப அக்லி ஒன்று இருக்குது, ஹுப்ப தபைன்னு ஒன்று. ஹுப்ப தபைனா என்ன? இயற்கையில் வரக்கூடியது தான். பெற்ற பிள்ளை, தாய் தந்தைகள் பாசம். தாயந்தைகள் பாசம், கணவன் மனைவி பாசம், அண்ணன் தம்பி பாசம், இதெல்லாம் ஹுப்பத் தபை, இயல்புல உள்ளது, ரத்த பந்தம் பாசத்தில் உள்ளது. ஹுப்ப அக்லி அப்படின்னா ஆசிரியர்கள் மேலே பாசமாக இருக்கிறது, அவர் எனக்கு இரும்பு சொல்லிக் கொடுத்தார், இந்த மாதிரி ஏதாவது. ஆனால் அது ஒரு உபகாரம் தான். அது என்னதான்? உபகாரம் தான். புரியுதுங்களா? இதுக்கு பேர் முஹப்பத்து, பிரியம் அப்படின்னு. அடுத்து ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு அங்கே குளிக்க போகிறேன்,
அதுக்கடுத்து இஷ்குன்னு ஒன்று இருக்கு. இஷ்குனா என்ன? அது ரூஹு சம்பந்தப்பட்டது. இஷ்குனா ரூஹு சம்பந்தப்பட்டது. ரூஹு சம்பந்தப்பட்டதுன்னா என்ன? அது என்ன? அது எங்கிருந்து வர்றது அதுன்னு கேட்டா, அது எந்த உபகாரத்தையும் எதிர்பார்க்காது. உபகாரத்தை எதிர்பார்த்ததில்லை. ஏதோ ஒன்று ஒரு பைத்தியம் சொல்லணும். சொல்லணும் ஏதோ ஒரு போதை, அது ஒரு போதையில வரக்கூடியது. அதை மஷ்ரபுன்னு சொல்லுவோம். போதைய எது? தண்ணி எடுத்தா என்ன கிடைக்கும் அவனுக்கு தெரியாது. தன்னை கொஞ்ச நேரம் மறக்கிறான், அதுக்கு இழக்கிறான். அது ஒரு போதைய, அது ரூஹு சம்பந்தப்பட்டது. அதுல கூட என்ன செய்யணும்னா தன்னை இழக்காது, தன் ஆசாறுகளை இழக்கும். சாவுனா பயந்துருவான், காசை கொடுக்கணும்னா கொடுத்துருவான், காசை கொடுக்கணும்னா கொடுத்துருவான், கொண்டாட்சியை கொடுக்கணும்னா கொடுத்துருவான், உள்ளே கொடுக்கணும்னா கொடுத்துருவான், தன்னை கொடுக்க மாட்டான். எதுல? இது வந்து ரூபு சம்பந்தப்பட்டது. புரியுதா? அப்ப அதுக்கு பேர் தமிழ்ல காதல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காதல் சொல்றதுலாம் இருக்கா இல்லையா? அது அக்ரிமெண்ட், வியாபாரம். என்ன நீ நல்லா பாத்துக்கிறியா, என்ன நல்லா பாத்துக்கிறியான்னு கேட்கறாங்களா இல்லையா? இது அக்ரிமெண்ட். என்ன இல்லை, காதல் இல்லை. காதல்லாம் என்ன? சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, மனைவியை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்காக. இது காதல். அது ரூஹிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரியத்தை விட, இது பிரியமல்ல, பிரியத்தை விட என்னது அது? மேல்மிச்சமான. அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது. அதான் அதான் இது வந்து அல்லாஹ்வுடைய நூறுடைய வெளிப்பாடு. நூறுடைய வெளிப்பாடு. அதுக்கடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய ஷுஹூதுடைய வெளிப்பாடு தன்னையே அளிக்கும். அல்லாஹ்வுடைய ஷுஹூதுடைய வெளிப்பாடு, நூறுடைய வெளிப்பாடு தான் இஷ்கு. ஷுஹூதுடைய வெளிப்பாடு வந்து நஃப்ஸ். புரியுதுங்களா? அது என்ன செய்யுங்க? தன்னையே அழிக்கும், தன்னை கொடுக்கும், முழுசா கொடுக்கும். அது பராட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்ப மனுஷன் யாரு? அழிஞ்சிட்டோம்னா ஜிஸ்மு அது என்ன செய்யாது? மண்ணோட போயிடுது. கல்வு எங்க போகுது? அது கபரோட போயிடும், கபருடைய வாழ்க்கையோட போயிடும். நஃப்ஸு இது ரூஹு சொர்க்க நரகத்தோட நின்றுடுது. நஃப்ஸு அல்லாஹ்வுடைய ஷுஹூதோட போயிடும். அது நஃப்ஸு இருக்கிறதுனால தான் பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியும். மனுஷன் யாரு? நஃப்ஸு இல்லைன்னா இவன் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அப்ப நஃப்ஸு என்பது எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹ்வுடைய ஷுஹூதுங்கிற சிஃபத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய ஷுஹூதுடைய வெளிப்பாடு. அப்ப ஷுஹூதுங்கிற சிஃபத் தானே, அப்ப நஃப்ஸு சிஃபத்துடைய வெளிப்பாடு தானே. புரியுதா? அல்லாஹ்வுடைய மெயினா வுஜூதுடைய வெளிப்பாடு என்னது? ஜிஸ்மு. அடுத்து இல்முடைய வெளிப்பாடு கல்பு. அல்லாஹ்வுடைய நூறுடைய வெளிப்பாடு வந்து ரூஹு. அல்லாஹ்வுடைய ஷுஹூத் உடைய வெளிப்பாடு என்னது? நஃப்ஸ். அப்போ நஃப்ஸும் சேர்ந்து எதனுடைய வெளிப்பாடு தான்? அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய வெளிப்பாடு. மனுஷன் யார்? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்க நஃப்ஸுக்கு. அப்ப நான் வேற, என் நஃப்ஸ் வேற. ஸலம்து நஃப்ஸி, என் நஃப்ஸுக்கு நான் துரோகம் செய்திருக்கேன். அப்ப நான் வேற, என் நஃப்ஸ் வேற. வளர்ந்துங்களா? அப்போ அவன் மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தாத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுக்கு எப்படி உருவம் இல்லையோ அதே போல அல்லாஹ்வுடைய தாத்துடைய வெளிப்பாடுகளுக்கு உருவம். புரியுதா? அல்லாஹ்வுடைய
சிபத்துக்களுக்கு உருவம் உண்டு, அல்லாவுடைய ராத்துக்கு உருவம் இல்லை. புரியுதா சொல்ல? அல்லாவுடைய ராத்துக்கு உருவம் கிடையாது. அப்போ ராத்துடைய இப்போ கண்ணாடி முன்னாடி கண்ணாடி இருக்குது, அது ஏதாவது உருவம் தெரியுமா? ஒரு உருவத்தை கொண்டு காட்டினா தான் உருவம் தெரியும். உருவத்தை கொண்டு காட்டினா தான் உருவம் தெரியும். உருவத்தை கொண்டு காட்டலான்னா உருவம் தெரியும். அல்லாஹ் உருவம் இல்லை. அல்லாஹ் ஒரு ராத்துக்கு உருவம் கிடையாது, அல்லாவுடைய சிபத்துக்கு உருவம் உண்டு. அதனால சிபத்துடைய பதில்கள் எல்லாம் உருவத்தில் வந்துருச்சு. அவன் மனுஷனுக்கு உருவம் இருக்கானா? இல்லை. மனுஷனுடைய ஜிஸ்முக்கு உருவம் உண்டு, மனிதனுடைய கல்வுக்கு உருவம் உண்டு, மனிதனுடைய ரூஹுக்கு உருவம் உண்டு, மனிதனுடைய நப்சுக்கு உருவம் உண்டு. நப்சுன்னு சொன்னா என்ன நல்லா தெரியணும். அதாவது 100 அப்படின்னு சொன்னா என்னங்க? பிறரை காட்டும். ஷுஹூதுனா என்ன? எதை பார்க்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ கண்ணு தென்படுதா இல்லையா? அவர் கண்ணுக்கு தென்படுவதுதான் நப்சு. பார்க்கிறது வந்து 100 காட்டும். பார்க்கப்பட்டது என்னது? ஷுஹூது. ஷுஹூதுக்கு பேர் என்ன? மஷ்ஹூத். அப்ப ஷாஹிதும் அவன் தான், மஷ்ஹூதும் அவன் தான். ஷாஹிதுனா பார்ப்பவர், மஷ்ஹூதா பார்க்கப்பட்டவர். அப்ப நப்சு இருக்கிறதுனால தான் பார்க்க முடியுது, இன்னும் பார்க்க முடியாது. நப்சு இருக்கிறதுனால என்ன செய்ய முடியுது? அப்போ உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய சிபத்துடைய மதுகர்களாக எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டான். ஆனா மனுஷனை மட்டும் அவனுடைய ராத்திலிருந்து வெளிப்படுத்தணும். ராத்துக்கிட்ட உருவம் இல்லையே, அந்த உருவத்தை அவன் மட்டும் தான் தெரியும், முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால மனிதனை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு மட்டும் தான் இருக்குது? முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்கு. மனுஷனையும் பார்க்க முடியும். இருக்கானா? இருக்கான். எங்க இருக்கா தெரியும். சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ராத்துடைய வெளிப்பாடு தான் யாரு? சிபாத்துடைய வெளிப்பாடுகள் தான் கோடான கோடி ஜீவராசி எல்லாமே, எல்லா வஸ்துக்கள். இப்போ நாம் பார்க்கறது யாருத்தான்? அதனால சொல்லுவோம் அல் ஹக்கு மஹ்சூஸ் வல் ஹல்கு மாஹூஸ். அப்படின்னா என்ன? கண்ணுக்கு தெரிகிறது எல்லாதான் தெரியுறான். ஆனா அறிவு வந்து மஹ்லூக்க பார்க்குது. குரன் எதைத்தான் பார்க்குது? தொட்டாச்சு, நான் தொட்டது சுலைமான. ஆனா என் அறிவில் என்ன சொல்லுது? வேற என்னமோ ஒன்று காட்டுது. சதையை தொட்டன்னு சொல்லுது. என் அறிவுல வேற மாதிரி காட்டுது. நான் ஒன்னதான் தொட்டேன். அதே மாதிரி நான் தொட்டது என்னமோ அல்லாஹ்வைத்தான். நான் தொட்டது என்னமோ அல்லாஹ்வைத்தான். ஆனா என் அறிவு அது வேற தொட்ட மாதிரி காட்டுது. அப்ப நாம யார் அசல்ல? ராத்துடைய விளங்கிட்டேன். நான் புதுசா இருக்கா? எனக்கே புதுசா இருக்கு. தர்பார்ல உட்கார்ந்து எனக்கே புதுசா இருக்கு. அதைத்தான் நாம சிறுங்கிறோம். சிறுனா என்ன? அந்த உருவம் இல்லாத ஒண்ணு ஒரு உருவமா வந்துச்சே, எப்படி வரும்? அதுக்கு பேர் தான் சேருது. அந்த அந்த நிகழ்வுக்கு பேர் தான் சேருது. உருவம் இல்லாத ஒண்ணு உருவமா வந்திருக்குதா இல்லையா? அதுக்கு பேர் தான் சேருது. இதுப்பா உருவமே இல்லை, அதுக்கு எங்கேயோ கிடக்குது. அது எங்கேயோ போய் அதுதான் செருது. எது செருது? அது வெளியே சொல்ல முடியாது. ரைட் அமைத்துல அதை அமைச்சிருவான். ரைட் அமைச்சிருவாங்க, வெளியே சொல்ல முடியாது. அது வரைக்கும் வெளியே சொல்லுவாங்க. எதை? அது அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வெளியே தெரியும். வீடியோ பிடிக்கலாம். கபீர் தூ திக்காக வீடியோ பிடிக்கலாம். எல்லாம் மல்லி பயிரமா வீடியோ பிடிக்கலாம். சீடி போடுறாங்க, வீடியோ பிடிக்கலாம். அதை வீடியோ எடுக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? அது சொல்லுவாங்க. ஏன் ஜாயிண்ட் ஆகும்? உருவம் இல்லாத ஒன்று ஒரு உருவமாக வர்றது. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் செருது.
நம்ம சும்மா சும்மா சிறு சிறு சொல்லிட்டு போயிட்டே இருக்காம சரிதான். அது ரகசியம். என்னையா ரகசியம்? அந்த இது எது எங்கிருந்து உருவம் இல்லாத ஒன்றிலிருந்து உருவம் இல்லாத ஒன்று வெளியே வந்துச்சு. அல்லத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மதுகூரா. மனிதனுக்கு ஒரு நேரம் வரவில்லையா ஒரு ஒரு பொருள் பேர் சொல்லப்படாத ஒரு பொருளாக இருந்தான் அப்படின்னு வருது. பேர் சொல்லப்படாத ஒரு பொருள். அது என்ன பேர் சொல்லப்படாத ஒரு பொருள்? ருத்துபாவா? எல்லாம் ருத்துபான்ருவாங்க. ருத்துபான்னு ஒரு பேர் இருக்கேன், பேர் சொல்ல. ஆனா பொருள் செய்யத்தான். ஆனா என்ன இல்ல, பேர் இல்லை. செய்ய மதுக்கூறு இல்லை. அது ஒரு பொருள். அது ஆனா வெளியே சொல்ல முடியாது. மதுக்கூறு அல்ல. அது என்ன நிலைமை? அது அந்த நிலைமை தான் அல்லாவுடைய ராத்திரில இருந்த மதுக்கூறாக அல்லத்தால் அலல் இன்சான். இன்சானுக்கு வந்துச்சான். மொத்த உலகத்துக்கு வரல, இன்சானுக்கு மட்டும்தான். இதை படி சொல்ல மாட்டேன். அது நுத்துப்பா, அது ஒரு மரியாதை இல்லை. அது மரியாதையோ இல்லையோ, பேர் இருக்கா இல்லையா? நுத்துப்பாக்கு பேர் வந்து இல்லை, அதுக்கு பேர் நுத்துப்பா இல்லை. நுத்துப்பாவுடைய நிலை அல்ல, அதை சொல்றான். அதுக்கு பிறகு தான் இன்னா கலக்கமாக இருக்காங்க. நுத்துப்பத்தினுங்கிறான். நுத்துப்பாவுன்னு படைச்சாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது. நுத்துப்பாவுக்கு முன்னாடி என்ன? ருத்துபாவுக்கு முன்னாடி உள்ள நிலைமை. ருத்துபாவுக்கு முன்னாடி என்ன நிலைமை யாருக்கு தெரியல. அப்போ ருத்துபாவுல இருந்து இவன் ஸ்டார்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ருத்துபாவுக்கு முன்னாடி இவன் இருக்கான். அது ஆலமே அருவாகன்னு ஒரு பேர் இருக்கா. ஆலமே அம்சால அப்படி ஒரு பேர் இருக்கா. பேர் என்ன? அந்த நிலைமை எது? அவனுக்கு உருவம் இல்லை. அல்லாவுடைய தாத்துக்கு உருவம் இல்லாத ஒரு நிலை. உருவம் இல்லாதவன் தான் வெளியே வந்தான். எப்படி வந்தான்? என்னவோ வந்து உருவம் இல்லாத நிலையில வந்தான். அந்த உருவம் இல்லாத ஒண்ணுக்கு அல்லாஹ் நஃப்ஸுன்னு ஒண்ணை கொடுக்குறான். அது ஷுஹூதுடைய மதுகள்ல வருது. உருவம் இல்லாத அல்லாஹ் தாத்துக்கு உருவம் கிடையாது. இல்ல உலகத்துல எல்லா எந்த வஸ்துக்கும் அதை கொடுக்கல. எதை கொடுக்கல? அல்லத்தால் இன்சான் லம்யக்கும் செய்ய மதுக்கூறா என்ற நிலை யாருக்கு இல்லை? மனிதனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் செய்ய மதுக்கூறாங்கிற நிலைமை. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த நிலைமை. ஆனால் மற்ற எல்லாமே செய்ய மதுக்கூர். எல்லாமே ஷுஹூதுடைய மதுகராக இருக்கும், இல்லை நூறுடைய மதுகராக இருக்கும், இல்லை கல்வுடைய இல்முடைய மதுகராக இருக்கும், ஜிஸ்முடைய மதுகராக இருக்கும். இதை தவிர வேற ஒன்று இருக்க முடியாது. புரியுதுங்களா? உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாமே மனுஷன் மட்டும்தான் என்னது? அல்லாஹ்வுடைய தாத்துடைய மதுகர். புரியுதுங்களா? தாத்துடைய மதுகர். தாத்துடைய மதுகர்னா என்ன? அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு மாத்தா இல்லை. மாத்தானா என்ன? மெட்டீரியல் கிடையாது. அல்ல மூலக்கூறுகள் இல்லை. அப்போ உருவம் இல்லை, மூலக்கூறு இல்லை, கண் இல்லை, காது இல்லை, சத்தம் இல்லை. சத்தம் இல்லாத ஒரு பொருளாக அல்லாஹ் இருக்கிறான். எதுவுமே நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு பொருளாக, லைஸ கமித்திலேயே செய்யும், கற்பனைக்கு எட்டாத ஒரு பொருளாக அல்லாஹ் இருக்கான். அவனுடைய மதுகரனா கற்பனைக்கு எட்டாதவனாகவே இருக்கும். இது ஷார்ட்டா என்ன சொல்லிட்டு போயிடலாம், நான் தான் அவன் தான். அவனும் கற்பனை கெட்டது, நானும் கற்பனை கெட்டது இல்லை. கற்பனை கெட்டாத ஒரு பொருளாக. அதனால வாப்பா சொல்லுவா, அலஸ்து பிறப்பிக்கும்னு கேட்டான் அல்ல. அவங்க ஆளுமே அருவாகலை கேட்டோம்னா காலு பலான்னு சொல்லுவோம். இப்போ நம்மளை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவான்? நீதான் ரப்பூர் சொல்லிடுவோம். ஆளுமையா கல்புல கேட்டாலும் இங்க ஆளுமை அருவாகலை கேட்டான்னு அம்சால கேட்டான்னு அங்க கேட்டா அலசு பிறப்பிங்க. யாரை பார்த்து யாரு கேட்கிறா? நான் நீங்க பேதமே இல்லையே. எங்க நீதான்
நான் யாரை வணங்கணும்? என்னத்தான் நான் வணங்கணும்? உன்னைத்தான் நீ வணங்குற. நீ நாங்கள் பேச்சுக்கே வேலை இல்லையே அப்படின்னு இன்சான் சொல்லிச்சான் ஒரு நேரம். ஏன்னா அவன்கிட்ட வெளியே வந்து அப்படித்தான் இருக்கும். கண்ணாடி போய் இப்படின்னா என்ன செய்யாது? அது அதுவும் நம்மளை பதில் பிடிக்கும். ஏன் அப்படித்தான் மாற்றி செல்லம் விளங்குச்சா சொல்றது? அப்ப அந்த நிலைக்கு பேரு தான் லம்யக்கும் செய்யம் மதுக்கூறாம். ஆனா செய்யி மதுக்கூறு இல்லை. இது செய்யதான், ஆனா என்ன இல்லை, மதுக்கூறு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரோம்? இது செல்ல இஸ்மு என்பது அது ஒரு வகையான வெறிய காமம். சாப்பிட்றது எல்லாமே காமம் தான். முகப்பத் என்பது ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்த்து தான் இருக்கும். இஷ்கி என்பது ஆசாறுகளை அப்படிலாம் அழிக்கும். யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் எதிர்பார்ப்புகள் இருக்காது. இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் எதிர்பார்ப்பு. நஃப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த இபாதத்து இருக்கு இல்லையா, ஏன்னா அதில் என்ன செய்யாது, முழு பணாத்தான் ஷுஹூதில் அவனை தான் பார்க்கணும். வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, நான் உனக்கு நன்றி சொல்ல வயதில் உன்னையே நான் பார்க்குறேன், பார்த்துட்டே இருக்கேன். இது ஒரு நிலை. அதுக்கு மேலே போனால் இபாதத்தே இல்லை. அது யாரை வணங்க அனுப்பணும்.